வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்த பிஸ்கெட். இதோட ஒரு அருமையான பாதாம் அல்வா. மைதா 150 கிராம், சர்க்கரை 50லேருந்து 60 கிராம், ரவை 25 கிராம், ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த சர்க்கரையை ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி அரைக்கிறீங்கன்னா, இந்த மைதா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை பவுடராக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சுகரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு கண்ணாடி பவுலில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பவுடர் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கணும். இந்த சர்க்கரை பவுடரை இதில் போட்ட பிறகு இந்த ரவையும் இதில் போடுறோம். ரவை அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக யூஸ் பண்ணுறோம். குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, அதாவது பிஞ்ச் போட்டால் போதும், அதிகமான உப்பும் வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் நெய்யோ இல்லை தண்ணியோ ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த நெய்யை போடணும். எதுக்காக கேட்டினா, குக்கிங் சோடா போடுறதுனால இந்த மைதா ரவை இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ண எடுக்கும்போது கரெக்டாக வராது இந்த ப்ரிப்ரேஷன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு வீட்டில் எப்படி பிசைவங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக சாகையாக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி சாகையாக இருக்குன்னா, அதாவது மேலே அந்த ஈரப்பதம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சர்க்கரை பவுடர் போட்டிருக்கோம்ல, அந்த சர்க்கரை பவுடர் நேரம் ஆக ஆக கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்வெட் ஆகும். அதனால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக மைதா போட போகிறோம். அப்போ தான் ஒட்டாத பக்குவத்துக்கு வரும். ஒன்றுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக மைதா போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மைதா மாவு போட்டாச்சா, இதுக்கப்புறம் நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். இப்போ மைதா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் இந்த டோவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரஃப்பாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், அதாவது நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதை ரவுண்டாக பவுல் மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி உருட்டி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஷீட் பண்ண போகிறோம். அதாவது சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்பீங்க அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். ஆனால் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைஸ் எப்படி தேய்க்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட கிச்சன் மேடை அப்படின்னா சப்பாத்தி கட்டைனா கொஞ்சம் லைட்டாக மைதா போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாவு. ரோல் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி 2 கையும் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. எதுக்காகனா அந்த எக்ஸஸாக இருக்கிற மாவு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி திக்னஸில் கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுற ரொம்ப ஈஸி தான், இது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு 2 கோடு போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் அந்த பீசஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸோட திக்னஸ் நல்லா தெரியுதா? இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். திருப்பியும் இன்னொரு ரோல் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் வீட்டில் சப்பாத்தி நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கும். இதில் வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண அவசியம் இல்லை ரவுண்டாக போடலாம், ஸ்கொயராக போடலாம். அப்படி இல்லைனா சும்மா லைட்டாக ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மைதா ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும். ஏன் கேட்டிங்கன்னா மேலே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது, கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கரெக்டான டெம்பரேச்சர் இருந்தால் தான் இந்த பிஸ்கட் நல்லாயிருக்கும். மேல் பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள் பகுதி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த பிஸ்கட். அதே மாதிரி சில பிஸ்கட் வந்து கலர் வந்திருக்காது, அதனால் ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை சின்ன கரண்டி எடுத்து அப்படி திருப்பி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பிஸ்கட் அருமையாக இந்த மாதிரி கலராக சூப்பராக வந்திருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஒரு அருமையான பாதாம் அல்வா. பாதாம் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 100 கிராம், பால் 100 ml, சர்க்கரை 300 கிராம், சேஃப்ரான் தேவையான அளவு, நெய் 300 கிராம். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாதாம் மேலே இருக்க அந்த தோலை பீல் பண்ணணும். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாதாம் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு, அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின்னை பீல் பண்ண போகிறோம். இதுவே ஊற வச்சு நீங்கள் எடுத்துன்னா ஊற வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அதே டைமில் ஒன்றா பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் 100 கிராம் பாதாம் நீங்கள் பீல் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கும். இதுவே குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த டைமில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பாதாம் தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு இந்த பாதாம் எடுத்துருங்க. இந்த பாதாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோல் வந்து நல்லா சுருங்கியிருக்கும். இந்த மாதிரி தான் ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணுவோம். இதுவே வந்து நீங்கள் 6 கிலோ 1 கிலோ பண்ணுறேன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணியாகணும். அது மட்டும் இல்லை, இந்த தோலை கையில் க்ரஷ் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த க்ரஷ் பண்ணி எடுக்கிறதும் இன்னொரு ஷார்ட் ரூட் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன காட்டன் துணியில் இந்த பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாதாம் அதில் போடுவோம். போட்ட பிறகு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணும்போது அந்த தோல் தனியாக வந்துடும், பாதாம் தனியாக வந்துடும். அந்த மாதிரியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாமோட தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாதாம் வந்து நல்லா அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்கம் என்னென்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. எப்போவுமே அல்வா பண்ணும்போது, பர்டிகுலர் பாதாம் அல்வா பண்ணும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் கிரைண்டரில் பண்ணலாம். அதாவது 1/2 கிலோ 1 கிலோ பண்ணும்போது கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன குவான்டிட்டி பண்ணுறத மிக்சிலேயே அரைச்சிடும். இந்த இடத்துல பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த பால் வந்து குக் பண்ணி யூஸ் பண்ணணுமா இல்லை அப்படியே பச்சையாக யூஸ் பண்ணணுமா கேட்பீங்க. நீங்கள் குக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பால் ஊற்றின பிறகு அரைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் பச்சை தண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்கிற பக்கம் திருப்பி நான் சொல்கிறேன், ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அல்வா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ தேவையான அளவுக்கு சின்ன பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி போட்டிருக்கேன். இந்த சுடு தண்ணி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, அல்வாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அந்த கடாய் வச்ச பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டை போடுங்க, சர்க்கரையும் போடுங்க. இது ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கணும்.
நீங்கள் மீடியம் ஃப்ளேம் அப்படிலாம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் கண்டிப்பாக இந்த பாதாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 30 45 நிமிஷம் டைம் எடுத்தது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும் டைம். இப்போ பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையும் அந்த பாதாமும் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லைட்டாக லிக்விட் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் குக் பண்ண கெட்டியாகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல. ஸோ அந்த சர்க்கரை இருக்க கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குக் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அல்வா பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி விட்டினா கண்டிப்பாக அந்த பாதாம் கீழே உட்கார ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெய் போட போகிறோம். அதாவது 300 கிராம் நெய் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கெட்டியாக அப்பப்போ நெய் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெய் நீங்கள் மிக்ஸ் பண்ண டைமில் ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. அப்படி ஹை ஃப்ளேம் வச்சுன்னா நெய் மிக்ஸ் ஆகாது அந்த பாதாமோட. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வீட்டில் டைம் இருந்தால் இந்த மாதிரி நல்ல ஒரு சுவையாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடையில் அல்வா பண்ணுற இடத்துல கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல சுத்தமான நெய்யை வச்சு நீங்கள் வீட்டில் அல்வா பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு கடைசியாக நம்மக்கிட்ட இருக்க அந்த நெய்யும் போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மிக்ஸ் பண்ண இந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படி சாய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வடிஞ்சு விடும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூ, இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்ல கலர் சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்லேயோ இல்லை வெளியோ நீங்கள் அல்வா சாப்பிடும்போது கண்டிப்பாக கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த மாதிரி குங்குமப்பூ வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அல்வா இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு கையில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா ஒட்டாமல் பக்கத்தில் கரெக்டாக வரணும். அதாவது நீங்கள் அல்வா எடுத்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி பால் மாதிரி உருட்டி பாருங்கள். நம்மளோட விரலில் ஒட்டுச்சுன்னா அந்த பாதாம் சரியாக வேகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா அந்த அல்வா கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம்.